அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம வந்து மூலம் வெளி மூலம் உள் மூலம்னு இருக்குது. உள் மூலம்னா நமைச்சல் இருக்கும், பாத்ரூம் போகும்போது வலி இருக்கும். வெளி மூலம்னா வெளியே கட்டி மாதிரியே வந்துடும், கட்டி மாதிரியே வந்துட்டு நமைச்சலேருந்து வலி கொடுத்துருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, துத்தியினுடைய பூவை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாகும். அதே போல் புங்கம்பட்டி நைட்டில் ஒரு 2 டம்ளர் தண்ணியில் துண்டாக வெட்டி புங்கம்பட்டியை போட்டு ஊற வச்சு காலையில் வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாகும். அதே போல் நம்ம வாழைப்பூவுடன் கடுக்காய் பொடியை சேர்த்து பொரியல் மாதிரி பண்ணலாம், இல்லை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுனாலும் மூல நோய் குணமாகும். அதே போல் நம்ம பிரண்டை வேறு, குத்தி வேறு, வெந்தயம் இது 3ஐயும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுனாலும் மூல நோய் குணமாகும். அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துங்க, நெய்யில் வதக்கிடுங்க. வதக்கிட்டு அது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுவாங்க, மூல நோய் குணமாகும். இல்லைன்னா விளக்கெண்ணில் கூட போட்டு வதக்கலாம், வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாகும். அதே போல் அடிவயிறு வலி இருக்குன்னாங்க, 2 பக்கம் வலி இருக்கும், கிட்னி பக்கம் குடல்வால் உருவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த குடல்வால்வை உருவாகிறது குணமாக்கிறதுக்கு 30 ml விளக்கெண்ணெய் எடுத்துங்க. வாழைத்தண்டு சாறு 30 ml எடுத்துங்க. 2ஐயும் காலையில் வெறி வயிற்றில் குடிச்சுவாங்க. எப்பேற்பட்ட குடல்வாலும் சுருங்கி வலி இல்லாமல் கல் இருந்தாலும் கரைஞ்சி போயிடும். அதே போல் நம்ம பிளாஸ்டிக் கப்பில் டீ காஃபி குடிக்காதீங்க. அது உடலுக்குள்ளே போயிட்டு தொண்டை புற்றுநோய் வரவும் குடல் புற்றுநோய் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கண்ணாடி கிளாஸில் கூட டீ குடிச்சிருங்க. அதே போல் நூடுல்ஸ் சாப்பிடாதீங்க, கேன்சர் வருது. அதே போல் பானிபூரி சாப்பிட்டாலும் கேன்சர் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம வீட்டுங்களில் நீர் தொட்டிகள் கட்டி வச்சுருக்கீங்க, தண்ணி கெடாமல் ரொம்ப நாள் இருக்கணும்னா நாவ மரத்தினுடைய ஒரு சின்ன கட்டையை வெட்டி போட்டிங்கன்னா எவ்வளோ நாளாலும் தண்ணி கெடாமல் இருக்கும். அதே போல் குழந்தைங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாட்டிலில். அதுக்கு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வெட்டி ஒரு அரை நெல்லிக்காய் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா தண்ணியும் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைக்கும் எனர்ஜியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதே போல் நரம்பு தளர்ச்சியை கொஞ்சம் வீக்காகிறவங்களாம் வல்லாரக்கீரை துவையல் பண்ணி சாப்பிடுங்க. ஞாபக சக்தி வரும், மூளை குளிர்ச்சி அடையும், நரம்பு தளர்ச்சியும் குணமாகும். அத்திப்பழம் தினமும் சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் கொத்தவரங்காய் டெய்லி சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் விளாம்பழத்துடன் வெல்லம் கலந்து சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும். பேரிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துனுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும். அதே போல் நீர்மூழ்கி விதையை எடுத்து சூடான பாலில் கலந்து சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சியும் வராமல் இருக்கும், ஆண்மையும் அதிகரிக்கும். அதே போல் முளைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அந்த கீரையும் சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.